ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு நவராத்திரி சொல்லப்பட்டிருக்கு. அதிலே தை மாதத்தில் அமாவாசை தொடங்கி ஒரு 9 நாட்கள் அது அம்பிகையை ஷியாமளையாக பாவித்து செய்யப்படும் நவராத்திரி. சித்திரை மாதத்திலே சொல்லப்பட்டிருப்பது வசந்த நவராத்திரியாக, வசந்த காலம் அது, அப்போது வசந்த நவராத்திரி சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை வைகாசி ஆணி முடிந்து ஆடி மாதம் ஆஷாட நவராத்திரி என்று அம்பிகையினுடைய தண்டநாயகியாக இருக்கக்கூடிய வாராகியை முன்னிட்டு கொண்டாடப்படுவதாக அது ஒரு 10 நாட்கள். ஷரத்கால நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி என்பது மழைக்காலத்திலே அனுஷ்டிக்கப்படுவது. ஷரத்துன்னு சொன்னால் அது மழைக்காலத்தை குறிக்கும். புரட்டாசி மாதம் தானே ஷரத்காலம், மழைக்காலம் இல்லையா? அந்த மழைக்காலத்தில் எப்போதுமே பார்க்கலாம் நவராத்திரி எப்போ நல்ல மழை காலமாக இருக்கும், மழைக்காலத்திலே அனுஷ்டிக்கப்படும் நவராத்திரி. இப்படி 3 மாதத்திற்கு ஒரு முறை நவராத்திரி அனுஷ்டிக்கிறார்கள். இப்படி ஒரு வருடத்திலே 3, 12 அப்போ 4 நவராத்திரிகள், தை மாசத்திலே, சித்திரையிலே, ஆடி மற்றும் புரட்டாசியிலே, இப்படி 4 அமாவாசை தொடக்கத்திலும் 9 நாட்கள் நவராத்திரி என்ற கணக்கு கொண்டாடப்படுகிறது. இப்படியெல்லாம் அம்பிகையை வழிபாடு செய்வது. அது தவிர பைரவ விரதம், பைரவருக்கென்று நோக்கப்படுவது. சிவபெருமான் பிரம்மனை சிரக்கண்டனம் செய்வதற்காக பெருமானுடைய நெற்றிப்பொட்டிலிருந்தே தோன்றிய வடிவமாக பைரவரை கொள்ளுகிறோம். அவர் எழுந்தருளி பிரம்மனுடைய அந்த 5வது சிரஸை கொய்தார், ஆணவத்தை அடக்கினார் என்று சொல்லப்படுவது. அந்த விரதத்தை நாம் பைரவனுக்கு அந்த இரவு வேளையிலே பூஜை செய்து ஆலயங்களிலே இருக்கக்கூடிய வடிவத்தை வழிபாடு செய்து அவருக்கான பக்ஷணங்களை எல்லாம் செய்து நைவேதித்து வணங்குகிறோம். அதே போலே செவ்வாய்க்கிழமை விரதம், சித்திரை பரணி விரதம், அதுவும் பைரவருக்கானது. செவ்வாய்க்கிழமைகளிலே பைரவர் தரிசனம் பண்ணுறது உண்டு. சித்திரை பரணி செங்காட்டங்குடியிலே நமக்கு அமுதுபடையல் விழா நடக்கக்கூடியது. பெருமான் பெரிய வைரவ கோலத்திலே தான் வரார், வைரவன்னு தானே வரார் அவர். உத்தராபதி ஓம்னு சொல்லுவது வைரவ வேடத்தில் வந்து தானே. அதனால் இந்த பைரவ விரதமாக இந்த உத்தராபதியாரை முன்னிட்டு செய்யப்படும் சித்திரை பரணி பிள்ளைக்கறி திருநாளை வீடுகளிலே அனுஷ்டிக்கும் மரபு உண்டு. அது ஒரு விரதம். வீரபத்ர பெருமானுக்கு அனுஷ்டிக்கப்படுவது இது செவ்வாய்க்கிழமை அன்று சங்கல்பம் செய்து கொண்டு, பெரும்பாலும் இந்த குழந்தைகள் ஏதான கனவு கண்டு பயந்தது, இல்லை ஏதான குழந்தைகள் தடிக்கு விழுது, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடியது, இல்லை வீட்டில் ஏதான தொடர்ந்து தடங்கல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை நீக்கும் பொருட்டு செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து இழவு வேளையிலே போய் கோயிலில் இருக்கக்கூடிய வீரபத்ர பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவார்கள், வழிபாடு செய்து வருவது. அது வீரபத்ரருக்கென்று. இப்படி நமக்கு தொடர்ந்து சிவவிரதங்கள், சைவ பரமான விரதங்கள் விநாயகப் பெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கும், அம்பிகைக்கும், பைரவர், வீரபத்ரர் முதலிய தெய்வங்களுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விரதங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். வசதிக்கேற்றார் போல் அவரவர்கள் அனுஷ்டித்து உயர்வு பெறுவது. திருக்கோயில் வழிபாடு, இதை பற்றி நேற்றுமே நாம் சிந்தித்தோம். காலந்தோறும் கோயில்கள் வளர்ந்து வந்திருக்கின்றன. இதை நாம் வரலாறு பார்த்தபோதும் பார்த்தோம். சங்க காலத்திலிருந்து தொடங்கி நமக்கு கோயில்கள் இங்கே கட்டப்பட்டிருந்தன என்பதை பற்றி நிறைய குறிப்புகள் உண்டு. செங்கற்களால் ஆன கோயில்கள், மரங்கள் கொண்டு கட்டப்பட்டிருந்தது. செங்கல் கோயில்கள் மேலே சுண்ணாம்பு பூச்சு அல்லது மண்ணு கொண்டு பூசப்பட்டிருந்தது, அதிலே ஓவியங்கள் தீட்டப்பட்டது. இது மாதிரியான குறிப்புகள்லாம் நமக்கு சங்க காலத்திலே கிடைக்க பார்க்கிறோம். இன்னும் சிலப்பதிகாரம் ஒருபடி மேலே போய் பூம்புகார் மாதிரியான ஒரு பெரிய நகரத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கு கோயில்கள் இருந்தன, வெவ்வேறு தெய்வங்களுக்கென்றே கோயில்கள் இருந்தன. இந்திரனுக்கு கோயில்கள் இருந்தது, முருகப்பெருமானுக்கு இருந்தது, பிறவாயாக்கை பெரியோனான சிவபெருமான் கோயில் கொண்டிருந்தார், திருமாலுடைய வடிவங்களுக்கெல்லாம் கோயில் இருந்தது. இப்படியெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கோயில்கள் நமக்கு எப்போது தமிழ் இலக்கியம் இருந்ததுன்னு நமக்கு சான்றுகள் தமிழ் சமுதாயத்தை பற்றி கிடைக்கப் பெறுகிறதோ அப்போதிலிருந்தே கோயில்கள், அங்கே செய்யப்படும் வழிபாடு இதெல்லாம் இருந்திருக்கு. இது காலந்தோறும் வடிவு பெற்று அந்தந்த காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு தகுதியாக கோயில்கள் வடிவமைக்கப்பட்டு பொருளாதாரம், தொழில்நுட்பம், இதனுடைய வளர்ச்சி, தேவைகள், பெரிய கோயில்கள் தேவைப்படுகின்றது, அந்த மாதிரி புதிய நகரங்கள் உருவாகும் போது அதோடு சேர்ந்து கோயில்கள் உருவாவது, இப்படியாக நமக்கு ஒரு 2300-400 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வரக்கூடியதாக என்று இந்த கோயில்களினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதில் முதலில் தொடங்கிய செங்கற்தளிகள் மரங்கள் கொண்டு கூரை வேயப்பட்டிருந்திருக்கலாம், ஓடு போட்டு வேய்ந்திருக்கலாம். இப்படி இருந்த கோயில்கள்லாம் இன்னைக்கும் கூட நீங்க கிராமாந்திர கோயில்களில் பார்க்கலாம். குறிப்பாக அந்த கோயம்புத்தூர் பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஓடு வேய்ந்த கோயில்களே நிறைய இருக்க பார்க்கிறோம். ஒரு சின்ன கோயில் போலே கட்டி மேலே ஓடு போட்டு வேய்ந்திருப்பார்கள், சுற்றி திண்ணை எல்லாம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய கோயில்களை பார்க்கிறோம். இது ஆரம்ப காலத்திலே தோன்றிய சிறிய அளவிலான கோயில்கள் போல இருந்திருக்கணும். அதற்கும் முன்பாகனா நாம பல்வேறு இயற்கை வடிவங்களையும் இறைவனுடைய அருளாகவே கருதி வழிபட்டோம். மரங்களை வழிபடுவது, செடிகொடிகளை வழிபடுவது, பறவைகள், மிருகங்கள், பாம்பு முதலியவற்றை வழிபடுவது, நீர்நிலைகளை வழிபடுவது, மலைகளை அதனுடைய தெய்வீக தன்மைக்காக வழிபடுவது, இப்படியெல்லாம் நமக்கு தொடர்ந்து இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை பார்க்கிறோம். இது இந்திய பாரம்பரியத்தில் மட்டுமில்லை, உலகெங்கிலும் பார்க்கக்கூடிய பல்வேறு நாகரீகங்களிலும்
பலதரப்பட்ட நாகரிகங்களிலும் ஆங்காங்கே இருந்த இயற்கை கொடைகளை வழிபட்டார். காற்று, நெருப்பு, தண்ணீர், மண் இவற்றையெல்லாம் தெய்வமாக வழிபட்டார்கள். நாம வாழறதுக்கு இதெல்லாம் உதவி செய்துன்னும் போது அதற்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து வழிபடுதல். அப்படி இருந்து வந்த மரபு பின்னாலே கோயில்கள் சார்ந்தே குடிகள் எல்லாம் உருவாகி கோயிலை சூழ பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் ஏற்படும் போது கோயில்கள் இன்னும் கூட நல்ல பலம் பொருந்தியதாக பலகாலம் இருக்கக்கூடியதாக கட்டணும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட கருங்கல்லால் கோயில் கட்டலாம். கருங்கல் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அப்படி கட்டுவதென்றால் வெட்டி அதை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி இதெல்லாம் இருக்கே. ஆரம்ப காலத்திலே குகைகளிலே கோயில்கள் எழுந்தன. அது இயல்பாக இருந்த குகைகளாக இருக்கலாம், அல்லது மனிதர்கள் செயற்கையாக ஏற்படுத்திய குகைகளாக இருக்கலாம். பெரிய மலைகள், பாறைகள் இதையெல்லாம் வெட்டுவார்கள். வெட்டி அதன் உள்ளே போய் இடம் செய்து ஒரு மலையில் பாறை மாதிரி இருந்ததை குகையாகவே மாற்றுவார்கள். குகாலயங்கள் என்றே சொல்லுவோம். முருகப்பெருமானுக்கே குகன் என்ற ஒரு திருநாமம் உண்டு. மனக்குகையினுள்ளே இருப்பவர், அதனால் குகன். அதனாலே குகைகளை வெட்டி அதன் உள்ளே போய் தெய்வ வடிவங்களை ஸ்தாபித்து வழிபாடு செய்தல். குறிப்பாக பாண்டிய மன்னர்களும் பல்லவர்களும் இதை அதிகம் பயன்படுத்தினார்கள்னு சொல்லலாம். அப்படி பாண்டிய மன்னர்கள் ஏற்படுத்திய குடவரை கோயில்கள்னு தமிழகத்திலே நாம பல ஊர்களிலே இருக்க பார்க்கிறோம். பல ஊர்களையும் பாண்டியர்கள் ஏற்படுத்திய குடைவரைகள் தெற்கு பிரதேசத்தில் பார்க்கலாம், தென் மாவட்டங்களில் பார்க்கலாம். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள், புதுக்கோட்டை, இந்த குற்றாலம், தென்காசி இந்த பகுதிகளெல்லாம், திருமையம், இப்படி பல ஊர்களையும் குகை கோயில்கள் பாண்டியர்கள் ஏற்படுத்தியது. பல்லவர்கள் குகை கோயில்களுக்கு பெரிய பட்டியலே இருக்கு. காஞ்சிபுரத்தை சுற்றி இன்றைக்கும் வடக்கு மாவட்டங்களில் நிறைய பார்க்கலாம். வெள்ளூர் இந்த பகுதிகளில், அதே மாதிரி திருவண்ணாமலை அந்த பிரதேசங்களில் பார்க்கலாம், விழுப்புரம் இங்கெல்லாம் பார்க்கலாம், அது வரை செஞ்சி, இப்படி பல ஊர்களையும் 20க்கும் கிட்டத்தட்ட கோயில்கள், குகை கோயில்கள் பல்லவ மன்னர்கள் எடுப்பித்தது இருக்கு. இதெல்லாம் அதிகப்படியாக கோயில்கள் எடுக்கப்பட்டது சிவபெருமானுக்கு தான். மகாபலிபுரத்துக்கு போனோம்னா பல பல கோயில்கள் பார்க்கலாம். அதில் மற்ற தெய்வங்களும் இருக்கும், ஆனால் பிரதானமாக இருப்பது சிவபெருமான் தான். அதனாலே அரசர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானை முன்னிறுத்தித்தான் அரசாட்சியை செய்தார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. பறந்துவிட்ட சமயம்னா சைவ சமயம்தான். அப்படி குகாலயங்கள் எழுந்தன. அதன் பிறகு ரொம்ப சில இடங்களில் ஒரு கல் தளிகள் என்று சொல்லும் விதமாக ஒரு பெரிய பாறையை மேலேருந்து குடைந்து கொண்டு அல்லது வெட்டி கொண்டே வருவார்கள். அப்போ மேலே இருக்கக்கூடிய கலசத்திலேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய பகுதி வரையிலும், பீடம் வரையிலும் ஒரு கோயில், ஒரு சன்னதியினுடைய முழு அமைப்பை ஒரே பாறையை மேலேருந்து வெட்டி கொண்டே வந்து ஏற்படுத்திடுவாங்க. மகாபலிபுரத்தில் இந்த 5 ரதங்கள்னு கேள்விப்பட்டிருக்கலாம். பஞ்சரதம்னு சொல்லுவாங்க, பஞ்சபாண்டவ ரதம்னு 5 ரதங்கள் இருக்கிறதுனாலே பாண்டவர்கள் பேரிலே சொல்லுவார்கள். அந்த 5 ரதங்கள்லாம் இது மாதிரியான ஒரு கல் தளிகள் தான். அது முழுக்க ஒரே பாறை தான். ஒரு பாறையை மேலேருந்து குறைத்து கொண்டே வருவார்கள். ஆங்கிலத்திலே சப்ட்ராக்ஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அது வெட்டி குறைத்து கொண்டே வருவது, அப்படி கழித்து கொண்டே வருவது, மேலேருந்து கல்லை கழித்து கொண்டே வந்து எஞ்சி இருக்கக்கூடிய கழித்த கல் எப்படி கழிப்பாங்கன்னா, அது கழித்தது போக அந்த இடத்துல ஒரு வடிவம் தெரியணும், அப்படி கழிப்பார்கள். அந்த மாதிரி கட்டக்கூடிய கோயில்கள் இதற்கு ஒரு கல் தளிகள் என்று பெயர். குகை கோயில்களுக்கு அடுத்து ஒரு கல் தளிகள் கட்டப்பட்டன. அதை தொடர்ந்து தான் நமக்கு கட்டுமான கோயில்கள் என்று சொல்லப்படும் கோயில்கள். அது பாறாங்கற்களை வெட்டி ஒவ்வொரு அளவிலே வெட்டி, அது ஒரு சின்ன அளவில் வெட்டி, அதை எங்கே கட்டுறோமோ கோயில் அங்கே கொண்டு போகிறது. முதல் 2 குகை கோயில்கள்லாம் கட்டும்போது எங்கே அந்த பாறை இருக்கோ அங்கே தான் கட்ட முடியும். இப்போ ஊரையும் அதை சுற்றி நம்ம கட்டணும். ஆனால் கட்டுமான கோயில்கள் என்று சொன்னால் கல்லை வெட்டி அதை ஒரு இடத்திற்கு நகர்த்தி கொண்டு போய் அங்கே வைத்து நீங்கள் கட்டலாம். அப்படி கட்டக்கூடிய கட்டுமான கோயில்கள் இதுதான் பிரசித்தி பெற ஆரம்பித்தது. இது ஒரு 7-8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து நமக்கு குடைவரை கோயில்கள் மாறி கட்டுமான கோயில்களாக, ஒரு 6ஆம் நூற்றாண்டிலே குடைவரை கோயில்கள் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு. அது ஒரு 3-4ஆம் நூற்றாண்டிலேருந்து தொடர்ந்து நமக்கு தமிழகத்திலே பல இடங்கள்லையும் கிடைக்குது. அப்படி தொடங்கி இந்த கட்டுமான கோயில்கள் ரொம்ப பிரசித்தி பெறுகின்றன. அந்த பிரசித்தியைத்தான் மிக பின்னாளில் ஒரு 9-10ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து சோழ பேரரசு, எப்படி சொன்னாலும் பேரரசுங்கிறது நமக்கு தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் சோழர்கள் தான். மிக பிரம்மாண்டமான ஒரு அரசு. ஒரு 3-3.5 நூற்றாண்டுகள் வேற தொடர்ந்து நடந்தபடியால் பல 100 கோயில்களை பார்த்த திசையெங்கும் கட்டி எழுப்பினார். அது ஏதோ தமிழகத்தை என்ற நிலை கடந்து தென்னிந்தியாவின் பல பகுதிகளில், கடல் கடந்து போன இடங்களிலே கூட, இலங்கை முதலிய பகுதிகளில் இன்னைக்கும் பார்க்க முடிகிறது சோழர்கள் எடுப்பித்த ஆலயங்களை. இப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் நமக்கு கற்கோயில்களாக தோன்றின. இந்த கற்கோயில்களை சோழர்கள் எடுப்பிப்பதற்கு முழு காரணமாக இருந்தது யாரு? யாரு?
எந்த கோயில்களை அவர்கள் கருங்கல்லால் எடுப்பித்தார்கள்? சிவாலயங்களை. அது சரி, அது எப்படி தேர்ந்தெடுத்து எப்படி எடுப்பித்தாங்க? அது ஒரு நாவல்ல சொல்ற கதை. அதெல்லாம் இங்கே அதுக்கு முன்னாடியே நமக்கு காஞ்சி கைலாசநாதர் கோயில்லாம் ரொம்ப பிரசித்தமாக பெரிதாகவே இருந்தது. பாடல் பெற்ற தலங்களை திருப்பணி செய்தார். அருளாளர்கள் சென்று பாடிய தலங்களை திருப்பணி செய்தார். அது நமக்கு பராந்தகன் ஆதித்த சோழன் காலத்தில் ஆரம்பித்து செம்பியன் மாதேவியார் பல தலங்களை திருப்பணி செய்திருக்கிறாள். அவர்களை உந்துதலாக கொண்டு மாமன்னர் ராஜராஜர், அவரை தொடர்ந்து ராஜேந்திரன், இப்படி வரிசையாக அவர்கள் காலத்தில் செய்யப்பட்ட திருப்பணிகள். அது எல்லாமே பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற தலங்கள். பாடல் பெற்ற தலங்களைத்தான் தேடி தேடி அவர்கள் கற்றளியாக புதுக்கினார். கருங்கல் கோயில்களாக பாடல் பெற்ற காலத்திலே அதெல்லாம் செங்கற்தளிகளாக இருந்திருக்கலாம், செங்கலால் கட்டப்பட்ட கோயில்களாக இருந்திருக்கணும். ஆச்சாரியர்கள் எழுந்தருளி பதிகம் பாடினார்கள். ஆனால் அந்த கோயில் காலத்திற்கும் இருக்கணும்னா அப்போது கருங்கல்லால் கட்டப்பட வேண்டும். அதனாலே கல்லால் கோயில் எடுப்பித்தார்கள். அப்படி செய்யப்பட்ட திருப்பணிகள். இதற்கு சான்றாக நமக்கு நிறைய கல்வெட்டு செய்திகள், செப்புப்பட்டயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுனால இந்த கோயில்கள் எல்லாம் சோழ மன்னர்கள் எடுப்பித்தார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் நாம் கொள்ள முடிகிறது. இப்படி செய்யப்பட்ட திருப்பணிகள் இது தொடர்ந்து நமக்கு 13ஆம் நூற்றாண்டு வரையிலும், அதன் பிறகு பாண்டியர்களுடைய ஒரு கடைசி கொஞ்ச பகுதி, அவர்கள் காலத்திலும் நிறைய திருப்பணிகள் தெற்கே குறிப்பாக தொடர்ந்து எடுப்பிக்கப்பட்டு தென்காசி 16ஆம் நூற்றாண்டில் தென்காசி கோயிலெல்லாம் கட்டப்பட்டது. ரொம்ப பின்னாளில் கட்டப்பட்டது. ஆனால் அதுவும் பாண்டியர்கள் எடுப்பித்தார்கள்னு சொல்லிக்கொள்ளும் விதமாக. இது போக விஜயநகர மன்னர்கள் ஒரு 16ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கன்னட தேசத்திலிருந்து இங்கே வந்து பல திருப்பணிகள் செய்தார்கள், அரசாங்கம் செய்தார்கள். அந்த காலச்சூழலில் நமக்கு கோயில் கட்டுமானம் இதெல்லாம் இன்னும் விரிவடைகிறது. அதிலே குறிப்பாக விண்ணை முட்டும் கோபுரங்கள் கட்டக்கூடிய பணி, அதை ரொம்ப பிரசித்தமாக செய்தவர்கள் விஜயநகர பேரரசரும் அவர்களை தொடர்ந்து ஆட்சி செய்த நாயக்க மன்னர்கள். இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய பல கோபுரங்கள் சோழர் காலத்தில் வந்தாச்சு. பிரம்மாண்டமான விமானங்கள் கட்டும் பழக்கம் வந்தது. கோபுரங்களும் பிற்கால பாண்டியர்கள் ஒரு சில இடங்களில் கட்டி முடிக்கிறாங்க. ஆனால் பிரசித்தமாக மதுரை முதலிய தலங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய கோபுரங்கள், திருவண்ணாமலை, கச்சி ஏகம்பத்தில், அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ரொம்ப உயரமாக கம்பீரமாக கட்டப்படும் கோபுரங்கள் பெரும்பான்மை விஜயநகர மன்னர்கள் காலத்திலே கட்டப்பட்டதாக பார்க்கிறோம், நாயக்க மன்னர்கள் காலத்திலே கட்டப்பட்டதாக பார்க்கிறோம். கோயில் ஓவியங்கள், சிற்பங்கள் இப்படி தொடர்ந்து நமக்கு 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் செய்த திருப்பணி. அதன் பிறகு 19ஆம் நூற்றாண்டு ஒரு பாதியிலே நமக்கு இங்கே ஆங்கிலேயர்கள் ஆட்சி. அப்போ பல கோயில்கள் பாதுகாப்பு இல்லாமல் சிதைவுற்றன. சில கோயில்களிலே அவர்கள் ஒரு போர்த்தளம் எல்லாம் அமைத்துக் கொண்டு இந்த கோயிலே சீனமா போகிற அளவுக்கெல்லாம் நடந்து கொண்டார். குறிப்பாக உடனடியாக தோன்றக்கூடிய உதாரணம் திருவரங்கம் தீவில் இருக்கக்கூடிய திருவானைக்கா கோயில். பிரெஞ்சு ஆங்கிலேய ஆட்சியிலே மலைக்கோட்டை பகுதியை ஒரு சாரரும், இது தீவு இல்லையா, திருவரங்கம் தீவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனைக்கா கோயிலை ஒரு சாரருமாக எடுத்துக்கொண்டு அங்கே அவர்கள் வெடிமருந்தெல்லாம் பாதுகாத்து சேகரித்தெல்லாம் வச்சிருந்ததுனாலே திருவானைக்கா பெருமானுடைய முதல் 2 திருச்சுற்றுக்கள் இரண்டுமே பெரும்பான்மை பாழாகி போய் பிற்காலத்தில் 20ஆம் நூற்றாண்டிலே நகரத்தார்கள் திருப்பணியாக, செட்டி பெருமக்கள் அவர்கள் செய்த திருப்பணியாக அது இருக்க பார்க்கிறோம். இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்கள். திருவானைக்கா கர்ப்பகிரகமே ரொம்ப புதுமையாக ஒரு 100 வருஷத்திற்குள்ளே கட்டப்பட்டது தான். முதல் பிரகாரம், அந்த பெரிய பெரிய தூண்களோடு கூடிய பிரகாரம் எல்லாம் 20ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட புதிய அளவில் செய்யப்பட்ட திருப்பணிகள் தான். அது போகவும் கூட பல திருக்கோயில்களில் திருப்பணி. தில்லையிலே பார்க்கக்கூடிய அந்த திருமூலநாத பெருமான் பிரகாரம் இருக்கு இல்லையா, அது முழுக்க திறந்திருந்த பிரகாரம். அங்கேயும் அந்த ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய தூண்களோடு கட்டிய திருப்பணி. திருவண்ணாமலையிலே அண்ணாமலை பெருமானுடைய முதல் திருச்சுற்று, கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருச்சுற்று, அந்த திருப்பணி. இப்படி பல திருக்கோயில்களையும் கச்சி ஏகம்பத்திலையும் கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவடி இருக்கக்கூடிய திருச்சுற்று, இதையெல்லாம் நகரத்தார்கள் திருப்பணியாக பிரம்மாண்டமாக செய்திருக்கிறார்கள். பல பல கோயில்களிலையும் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தெற்கு பிரதேசத்திலே நமக்கு சேதுபதி மன்னர்கள், உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம், திருவிராமேஸ்வரம், இந்த மாதிரி கோயில்களில் சேதுபதி மன்னர்கள் அவர்களுடைய திருப்பணி. இப்படி பலதரப்பட்ட அரசு செய்தவர்களும் அவரவர்கள் இருந்த பகுதிகளிலே இயன்றதனையும் திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்திருக்கிறார். திருக்கோயில் திருப்பணி செய்யாது ஆட்சி செய்தார்கள்னு நாம் யாரையுமே சொல்ல முடியாது. அவரவர்கள் சக்திக்குட்பட்டு காலத்திற்கு ஏற்றார் போலே, கிடைத்த வசதிக்கு ஏற்றார் போல் கோயில்கள் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். அப்படி நிர்மாணம் செய்யும் போது அதற்கு நமக்கு சைவாகமங்கள் தான் அடிப்படை சாட்சியாக இருக்கிறது. சைவாகமங்களிலே சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளை, செய்திகளை வைத்துத்தான் கோயில் நிர்மாணம் என்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே வெளியிலே கோபுரங்கள் எடுப்பிப்பது, அந்த கோபுரமே நமக்கு சூக்ஷ்மலிங்கமாக என்று கருத்தில் கொண்டு அவரை வணங்கி கொண்டு தான், ஸ்தூலலிங்கமாக கண்ணுக்கே தெரியுது இல்லையா அந்த லிங்க வடிவம்,
அப்படி அவரை தரிசித்துக் கொண்டு உள்ளே செல்வது. உள்ளே சென்றவுடன் பலிபீடம், நந்தி, துவஜஸ்தம்பம் முதலிய அமைப்புகளை பார்க்கிறோம். இந்த பலின்னு சொல்வது அந்த இடத்திலே ஆணவத்தை பலியிடுவது. அங்கே எதுவும் மிருகபலி எல்லாம் நடக்கல. பலின்னு சொல்லப்படுவது அந்த இடத்தில் ஆணவத்தை பலியிடுவது. அங்கே நாமே விழுந்து நமஸ்காரம் பண்றோம். இப்ப நான் என்ற தன்மை விழுந்து போகுது. மண்ணிலே இந்த மாதிரி யார் முன்பாகவும் விழுவதை நாம் ஏற்பதில்லை. யாருக்கான நாம அடங்கி போகிறோம்னா தான் அவங்க திருவடிகளிலே விழறோம், அவங்க முன்னாடி நாம விழறோம். அப்போ அவங்க முன்னாடி நாம விழறோம்னு சொன்னா நம்முடைய ஆணவம் அங்கே தோற்று போய்விட்டது. அவர்களை நாம் எதிர்கொள்வதில்லை, ஆணவத்தினால் பார்ப்பதில்லை, அவர்களுக்கு அடைக்கல பொருளாகிறோம்னு பொருளாகுது. அதனால்தான் இந்த திருவடியில விழுந்து வணங்குறத சட்டு சட்டுன்னு எல்லார்கிட்டையும் விழறது. தாய் தந்தையர், ஆச்சாரியர், நம்மை விட மூத்தோர், உபதேசம் செய்விக்கக்கூடியவர்கள், பெருமான், அடியார் பெருமக்கள், இந்த மாதிரியான தன்மைகள்ல தான் நாம விழுந்து வணங்குதலை மரபாக கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் ஆணவமலத்தை பலியிடுகிறேன் என்பதன் பொருட்டுத்தான் பலிபீடம், துவஜஸ்தம்பம், நந்தி வரையெல்லாம் தரிசிக்கிறோம். அடுத்தடுத்து பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் இருக்கும். அதில் வெளியிலிருந்து ஆரம்பித்து நாம் பிரதட்சணம் செய்து கொண்டு செல்லுகிறோம். ஒவ்வொரு விழாவிற்கும் மண்டபங்கள் எடுப்பிப்பார்கள். வசந்த மண்டபம், இந்த மாதிரி நவராத்திரி மண்டபம், இப்படி ஒவ்வொரு விழாவிற்குமே கூட மண்டபங்கள் எல்லாம் எடுப்பிக்கக்கூடிய வழக்கங்கள் உண்டு. அந்த விழாவிற்குடைய அமைப்பு எப்படி இருக்குமோ, என்னென்ன தேவைகளோ அதை கருத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் இருக்கும். வெள்ளிருந்து பார்க்கும்போது மண்டபங்கள் இருப்பதிலேயே அளவில் பெரியதாக இருக்கும். உள்ளே நெருங்கி போக 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 குறுகிக்கொண்டே போய் சிறியதாக அமையும். அப்படி ஒரு அமைப்பை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக கோயில்களினுடைய கட்டுமானத்தை நமக்கு சைவாகமங்கள் நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கின்றன. ஆகமங்கள் சொன்ன வழியிலே சிற்பசாஸ்திர நூல்களும் அதற்கு உசாத்துணையாக இருந்து செய்யக்கூடிய செயல். ஒரு கல்லை எப்படி தேர்ந்தெடுப்பது, என்ன மாதிரி குணத்தோடு இருக்கக்கூடிய கற்களை எடுக்கலாம், அந்த கல்லிற்கு என்ன தோஷங்கள் இருந்தால் அதை நீக்கணும், அதை தவிர்க்கணும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு ஒரு நிலத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது, கோயில் கட்டணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகளோடு கூடிய நிலத்தை தேர்ந்தெடுக்கணும், அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்த பிறகு அதில் செய்ய வேண்டிய பரீட்சைகள் என்னென்ன, எப்படி பரீட்சித்து பார்த்து அந்த நிலத்தினுடைய நீர்த்தன்மை எப்படி, மண்ணினுடைய வீரியம் எவ்வளவு இருக்கிறது, இதெல்லாம் ஒன்றொன்னா பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பரீட்சித்து பார்த்து தான் அந்த நிலத்தை நாம் தேர்ந்தே எடுக்கணும். அதன் பிறகு இப்போ ஒரு கோயில் கட்டுறதுன்னா, என்கிட்ட கொஞ்சம் நிலைமை இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது, நான் கோயில் கட்டுறேன்னு தொடங்கிறதுக்கு இல்லை. கோயில் கட்டுவதற்கான காரணத்தை முதலிலே அங்கே நிர்ணயம் பண்ணணும். ஒரு 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 ஊருக்கு இந்த திசையிலே இப்போ ஒரு நகரமாக இது உருவாக போகிறது அப்படின்னா அதற்காக ஒரு கோயில் கட்டலாம். இல்லை இருந்த ஒரு கோயில் அதை சூழ ஒரு நகரம் வந்து விட்டது, நான் கோயிலை கொஞ்சம் விஸ்தீரணம் பண்ணணும் அப்படின்னா பெரிதாக்கி கட்டலாம். இந்த மாதிரி காரணங்கள் முதல்ல வேணும். என் பெருமையை காட்டிக்கொள்வதற்காக கோயில்கள் அரசர்கள் எடுப்பிப்பதில்லை. தஞ்சை நகரத்தை ஒரு பெரிய தலைநகரமாக வாக்க வேண்டும் என்று பார்த்தார். ஆனால் தான் பழமையான நகரம் தான் தஞ்சை, புதிதில்லை. அது ஒரு பெரிய நகரமாக வேண்டும் போது அதற்கு தகுதியாக ஒரு பிரம்மாண்டமான ஆலயம், இப்படியதான ஒரு காரணம் பற்றி. அப்படி காரணம் பற்றியும் கூட காசு இருக்குன்னு நானே தொடங்கிட முடியாது. ஒரு திருக்கோயில் எடுப்பிக்கணும்னு சொன்னால் 3 நபர்கள் அதற்கு தேவைப்படுகிறார்கள். அந்த திருக்கோயில் திருப்பணியை ஏற்று செய்யவிருக்கக்கூடிய புரவலர் யார் இதற்கு பொருளுதவி செய்து கோயிலை கட்டப் போறாங்களோ அவங்க. பொருள் மட்டும் இருந்தால் போதுமா? கட்டுவதற்கு ஆள் வேணும் இல்லையா? அப்போ ஸ்தாபத்திய வேதத்திலே உயர்ந்து விளங்கக்கூடிய ஸ்தபதிகள், அவர்களை வரிக்கணும். அதிலே நல்ல குணமுடையவராக, பலகாலம் அனுபவமுடையவராக, ஆஸ்திகராக, சிவசிந்தனையோடு கூடியிருப்பவராய், நித்தியம் அவர்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆச்சாரத்தை எல்லாம் கடைபிடிப்பவர்களாக அப்படி ஸ்தபதிகளை நிர்ணயம் பண்ணணும். அதன் பிறகு அது மட்டும் போருமா? இந்த 2 போருமா? ஆச்சாரியர்கள், கோயில் பூஜை செய்வதற்கான அர்ச்சகரையும் அப்பயே கூப்பிடணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சம்பளத்துக்கு தகுதியாக ஒருத்தர் கூப்பிட முடியாது. இந்த 3 பேரும் முதல்லேயே வரணும். புரவலர் இருக்கணும், ஸ்தபதி இருக்கணும், அர்ச்சகர் இருக்கணும். இதிலே அந்த புரவலராக இருப்பவர் ஒரு பிள்ளைக்கு தந்தை ஸ்தானம் போல செலவெல்லாம் செய்து அந்த பிள்ளையை நல்ல விதத்திலே படிக்க வைத்து உயர்த்தி ஒரு ஆளாக்குறார் இல்லையா? அதனால் புரவலருடைய பணி தந்தை ஸ்தானம் போல. கல்லிலிருந்து வெட்டி கடவுள் வடிவம் கொடுத்து ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்து எப்படி தாய் கருவிலே சுமக்கிறாளோ அதுபோலே செய்யக்கூடிய ஸ்தபதியினுடைய காரியம் அது தாயை போலே. 3வது, ஒன்றுமில்லாது கொண்டு போய் விட்ட ஒருவரை உபதேசம் செய்வித்து படித்து அவருக்கு வித்தியையெல்லாம் கொடுத்து அவரை ஒரு ஆளாக்கி வைக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்திலே சிவாச்சாரியர். அதுவரையில் கல்லாக தோன்றிய ஒன்றில் பரம்பொருளையே நாம் ஆவாகனம் செய்து எம்பெருமானுடைய பலதரப்பட்ட பல கோடி ஆக இருக்கக்கூடிய சக்தியில் ஒரு சிறு பகுதி இதிலே வரிக்கப்படுகிறது. நாம் துவஜஸ்தம்பத்திலிருந்து
இல்லை கும்பத்திலிருந்து தான் அந்த தர்பை நாடி பிடித்து கொண்டு வந்து மூலஸ்தான மூர்த்தியின் பேரிலே வைக்கப்படுகிறது. எதற்குன்னா பராகாச வெளியிலே இருக்கக்கூடிய பரந்துபட்டிருக்கும் சிவதத்துவம், அது இவ்வளவுன்னு அளவுபடுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. பரந்துபட்டு இருக்குது. அவரைத்தான் நாம வணங்கணும் நியாயத்துக்கு. ஆனால் அவரை வணங்கும் அளவுக்கு நமக்கு யோக்கியத்தை இல்லை, அந்த சக்தி நமக்கு இல்லை. அவருக்கு வைக்கக்கூடிய வணக்கத்தை நம்ம சக்திக்கு உட்பட்டு செய்யக்கூடிய நிலையிலே, அது கோடி கோடி கோடியாக பகுக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு சிறு தொகுதியை, ஒரு அணுவளவிலான சக்தியை வரித்து கொண்டு வந்து மந்திரங்களாலும் கிரியைகளாலும் உபச்சாரங்களாலும் எல்லாவற்றிற்கும் மேலே கைகூப்பி வணங்கி வேண்டுவதாலும் கருணையினாலே அவர் தன்னுடைய வீரியத்தை எல்லாம் குறைத்து கொண்டு, யார் ஒருவர் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமோ அத்தனை உயிர்களுக்குள்ளேயும் கலந்திருக்கிறாரோ, அவர் இல்லாத இடமில்லைன்னு சொல்றோமோ, சூரிய சந்திரர்களை நியமித்து காரியம் கொள்பவரோ, அவர் தன்னுடைய கருணையினாலே அத்தனை பெரிய சக்தியை குறைத்து கொண்டு ஒரு அணு அளவில் வந்து அந்த லிங்கபானத்திலே அவர் எழுந்தருளினார். இதைத்தான் கும்பாபிஷேகம் முதலிய கிரியைகளால் செய்யறோம். அப்படி எழுந்தருள பண்ணப்பட்ட அந்த தத்துவத்தை அவரே மொழிந்த ஆகமங்களில் சொல்லி இருக்கக்கூடிய விதிகளை மாற்றம் செய்யாது பின்பற்றி, அதற்கு எந்த குறையும் ஏற்படாது பார்த்து, தோஷமில்லாமல் பார்த்து, நித்திய நைமித்திக பூஜைகளை செய்து, தெரிந்தும் தெரியாமலுமாக நடக்கக்கூடிய பிழைகளுக்கு பிராயச்சித்தத்தை அவ்வக்காலங்களிலேயே செய்து அவரை வணங்கி துதித்தல். இதுதான் கோயில்களில் நாம ஏற்படுத்தக்கூடிய கிரியை. அப்படி இந்த 3 பேரும் தேவைப்படுகிறது. அதிலே ஆச்சாரியருடைய பங்களிப்பு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்க பார்க்கிறோம். புரவலர் செய்து முடித்த பிறகு நான் செய்தேன்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். அதே நிஷ்டை தான் ஸ்தபதிகளுக்கும். ஆனால் தான் அவர்கள் வடித்து கொடுத்த கோயிலுக்கு அடிக்கடி அவங்களே போகக்கூடாதும்பாங்க. அது பெற்று தருவது போலே, தத்து கொடுப்பது போலே, ஒரு பிள்ளையை கொடுப்பது போலே தான். அப்படியே சில கிரியைகள் உண்டு. அவர்கள் அதை சிவாச்சாரியர்களுக்கு வரித்து கொடுப்பது போல எல்லாம் கிரியைகள் உண்டு. தத்து கொடுத்த பிள்ளையை அடிக்கடி போய் பார்த்து வந்தோம்னா நமக்கும் சங்கடம், அதுக்கும் சங்கடம், ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சங்கடமாக போயிடும். அந்த மனசு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிஷ்டையோடு கூடி வெளியில தள்ளி நின்றுடும். தூரத்துலேருந்து பார்த்துக்கணும், அவ்வளவுதான். போய் நான் தான் உன்னை பெற்றேன்னு எண்ணம் வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் சங்கடமாகும். அதே மாதிரி தான் இங்கே அவர்களும் அதை கொடுத்து முடித்த பிறகு ஆச்சாரியர் அதை வரித்து அவர்கள் வழிபாடு செய்து வருவார். தொடர்ந்து செய்து வரும் வழிபாடு. இப்படி ஆற்றக்கூடிய வழிபாட்டில் நித்திய பூசைகள், நைமித்திக பூசைகள்னு 2ஆக பூசைகளை பிரிக்கிறோம். நித்திய பூஜைகள் என்பது காலையிலிருந்து இரவு காலம் வரையிலும் கோயிலிலே நடைபெற வேண்டிய காரியக்கிரமங்கள். அதிலே காலை வேளையில் சிவாலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டவுடன் முதல்ல பைரவர் சன்னதியிலே பூஜை நடைபெறும். ஏன்னா இரவு கடைசியாக அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு போயிருக்கும். உள்ளபடியே கர்ப்பகிரகத்தினுடைய சாவி கொத்து இருக்கு இல்லையா, அதை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு ஒரு நியதி உண்டு, ஒரு விதி உண்டு. சாவியை கொண்டு போறதில்லை. அப்போ என்ன பண்ணலாம்? கோயிலை பூட்டின்னா பைரவரிடத்தை வைப்பார்கள், அவர் பாதுகாத்துக் கொள்வார்னு. நமக்கு அந்த தைரியம் இல்லைன்னா ஏதான ஒரு அறையில் வச்சுட்டு அந்த அறையை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாங்க. கோயில் சாவியை யாரும் கொண்டு போக மாட்டாங்க. நான் மறுநாள் வர வேண்டியவர் வர முடியாமல் போயிடுத்துனா கோயில் காரியம் நிற்கக்கூடாது, தோஷம் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா? அதனாலே பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா அதை ஒரு கோயிலில் வைத்து அது வேற ஏதாவது அறையில் வச்சு பூட்டி அந்த அறையோட சாவியை கொண்டு செல்வார். அந்த சாவி இருந்தால் தான் அதை திறந்து இதை நீக்க முடியும். அப்படி கோயில் கதவங்கள் திறந்த உடனேயே அன்றைய பூஜைக்கான சிவாச்சாரியார் அவருக்கு நியதிகள்லாம் சொல்லியிருக்கு. காலையில் 6 மணிக்கு வந்து கோயில் திறக்கணும்னா அவர் ஒரு 3:30 மணிக்கான துயில் எழுந்தால்தான் அவருடைய காரியங்கள்லாம் பார்த்து கொண்டு வரணும். அவருடைய ஸ்நானம், அனுஷ்டானம், அவருடைய நித்திய சிவபூஜை அதையெல்லாம் செய்து முடித்து, ஜபம் எல்லாம் செய்து முடித்துத்தான் அந்த சுத்தியோடு கூட அவர்கள் புறப்பட்டு வரணும் கோயிலுக்கு. அப்படி வந்து அவர்கள் பைரவ பெருமானுக்கு பொறி முதலியவற்றை நைவேத்தியம் செய்து, இரவெல்லாம் அவர் பாதுகாத்தார் இல்லையா, அதற்காக அவருக்கு உபச்சாரங்கள்லாம் செய்து, அதன் பிறகு அப்பயும் போய் உடனே திறக்க முடியாது. அதன் பிறகும் போய் சூரிய பெருமானை வணங்கணும். சிவசூரியர்னு சுவாமி இருப்பார், பார்த்துருப்பீங்க கோவிலில். அவருக்கும் சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து பொறி நைவேத்தியம் செய்து, நான் மடப்பள்ளி திறந்திருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால பொறி நைவேத்தியம் தான் செய்வது. பொறியை நைவேதித்து சிவசூரியனை வணங்கி அதன் பிறகு போய் விதிப்படி சுவாமி சன்னதியை திறப்பது. அப்புறம் பரிவார தெய்வங்களை எல்லாம் திறந்து பெருமான் சன்னதியிலே நிர்மால்யம் எல்லாம் களையப்பட்டு பால் நைவேத்தியம் செய்து திரை வாங்கி அவருக்கு முதல் கால தீபாராதனை எல்லாம் செய்து முடித்து ஒவ்வொரு சன்னதியிலுமாக செய்ய வேண்டிய உபச்சாரங்கள், விளக்கெடுப்பது, இதெல்லாம் செய்யணும். அதனால் தான் அர்ச்சகர் ஒரு ஸ்தானத்தில் இருப்பார், விளக்கெரிப்பதற்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர்கள் அர்ச்சகர் எல்லா சன்னதியும் திறந்து விட்ட பிறகு அந்தந்த சன்னதியிலே போய் இருக்கக்கூடிய தீபத்தில் பழைய எண்ணெய் திரியெல்லாம் நீக்கி புதிதாக திரியிட்டு எண்ணெய் சேர்த்து விளக்கேற்றி வச்சுட்டு வரணும். அதன் பிறகு விநாயகர் சன்னதி தொடக்கமாக ஒவ்வொரு சன்னதியிலும் காலசந்திக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள், சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி வரையிலுமாக செய்து முடித்து காலசந்தி பிரசாதம் பெருமானுக்கு செய்ய வேண்டியது,
இப்படி உஷத்காலம், காலசந்தி, அதன் பிறகு மத்தியான பூஜை உச்சிகாலத்தில் செய்ய வேண்டியது, சாயரட்சை ரெண்டாங்காலம்னு சொல்லக்கூடிய இரவு ஒரு 7 மணி காலத்தில் செய்வது, அர்த்தஜாமமாக 8-9 மணி வாக்கிலே செய்யப்படுவதுன்னு இப்படி 6 காலங்களும் பூஜை செய்து அந்த பெருமானை ஒடுக்கி கோயில் கதவங்களை சாத்துவது, இப்படி செய்யக்கூடிய பூஜை. கோயில் கதவங்களை சாத்துறது இது பாதுகாப்பு கருதிங்கிறது மட்டும் இல்லை. பெருமான் இரவு வேளையிலே ஒடுக்கப்படுகிறார். ஒடுக்கப்படுறாருன்னா உடம்பாகிற கோயிலின் உள்ளே வைத்து பூட்டுகிறோம், உள்ளே வைத்து அடக்கி வைக்கிறோம், உள்ளே கொண்டு போய் சேர்ப்பிக்கிறோம். அதுதான் அங்கேயும் காட்டும். கோயிலை முழுவதுமாக இறைவனுடைய திருமேனியாகவே பாவிக்கும். அதிலே புருவ மத்தியிலே மூலஸ்தானத்தையும், ஹிருதயஸ்தானத்தில் நடராஜ பெருமானையும், தென்மேற்கு மூலையிலே விநாயகப் பெருமானையும், மேற்கிலே முருகப்பெருமானையும், வடமேற்கிலே மகாலட்சுமியையும் இப்படி ஆரம்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிக்குட்பட்டு பரிவார தெய்வங்களை எல்லாம் எழுந்தருளச் செய்கிறோம். சுவாமி சன்னதிக்கு பக்கத்திலே வலது பக்கத்தில் அதே உயரத்தில் அதே திட்டத்தில் கட்டப்பட்ட சன்னதியிலே தியாகராஜ பெருமானாக சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எழுந்தருளச் செய்கிறோம். சுவாமி சன்னதிக்கு அப்படியே பக்கத்திலேயே இருக்கணும். அதே அளவிலே ஒரு சன்னதி நிர்மாணம் பண்ணி அங்கே தான் உற்சவமூர்த்தி எழுந்தருள பண்ணணும். பழைய ஆலயங்களில் இன்னைக்கும் அப்படி ஒரு நியதி இருப்பதை பார்க்கலாம். தெற்கு நோக்கி நடராஜ பெருமானுடைய சன்னதி, இதெல்லாம் கடந்து வெளியிலே துவஜஸ்தம்பம், அதை அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளிலே துவாரத்திற்கு வைக்க வேண்டிய தெய்வங்கள், இப்படியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது நித்திய பூசையிலே செய்வது. இது போக நைமித்திகமாக செய்யப்படும் பூசை என்பது சோமவாரத்திலே புறப்பாடு, இல்லை வெள்ளிக்கிழமையில அம்பிகை சன்னதியிலே அம்பாளுடைய புறப்பாடு நடைபெறும். மற்றபடிக்கு நமக்கு நட்சத்திரங்களிலே கிருத்திகை முதலிய காலங்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக விஷயங்கள்லாம் செய்து அவருடைய புறப்பாடு நடைபெறலாம். சங்கடகர சதுர்த்திக்கு அதே போல விநாயகப் பெருமானுக்கு நடைபெறுவது. பௌர்ணமி காலத்தில் சிறப்பு பூசைகள் சிவாலயங்களிலேயே மாதந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணையும் ஒரு திரவியத்தை கூட்டி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை மாதத்திலிருந்து தொடங்கி சித்திரை மாதத்திலே தவனத்தினால் அபிஷேகம், அந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒரு குறிப்பிட்ட திரவியத்தால் அபிஷேகம் பண்ணணும். அது சில ஆலயங்களில் மத்தியான பூஜையிலே செய்வார்கள், சில கோயில்களில் காலசந்தியிலே பண்ணிடுறது உண்டு. அப்படி ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் விசேஷம் பெறுகிறது. தியாகராஜமூர்த்தியாக இருந்தார் என்றால் பௌர்ணமி ரொம்ப விசேஷம், அவருக்கு ரொம்ப விசேஷமாக செய்வார்கள் சில ஆலயங்களில். இப்படி திதிகள் பார்த்து மாதாந்திர வைபவங்கள் என்று எடுத்துக்கொண்டு தான் இந்த பஞ்சபருவம்னு சொல்லக்கூடிய மாதப்பிறப்பு, பௌர்ணமி, அமாவாசை, இது மாதிரியான திதிகளில் செய்வது. பக்ஷோத்சவமாக பிரதோஷம், மாத சிவராத்திரி இவற்றை அனுஷ்டிப்பது, கொண்டாடுவது. அஷ்டமி திதிகளில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடு, இது மாதிரியான வைபவங்கள்லாம் திதிகள் சார்ந்து நடைபெறுவது. பருவங்களுக்கு ஏற்றாற் போலே வசந்த காலத்தில் செய்யக்கூடிய வசந்தோத்சவம், சரத்காலத்தில் செய்யக்கூடிய நவராத்திரி உற்சவம், குளிர்காலத்தில் செய்யக்கூடிய மார்கழி வைபவம், இப்படி ஒவ்வொன்றாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக நைமித்திக உற்சவங்கள். இது தவிரவும் பிரம்மோற்சவமாக செய்யப்படும் ஆட்டை நிறைவாக ஆண்டு விழா பெருமானுக்கு எடுக்கப்படும் பெருவிழாவாக செய்வது. பெருவிழான்னே அதை சொல்லி கொண்டாடுகிறோம். இதையெல்லாம் தாண்டி பெருஞ்சாந்தின்னு ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூர் பதிகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பவித்ரோத்சவம், அது ரொம்ப விசேஷமானது. ஒரு ஆண்டு காலத்தில் தெரிந்தும் தெரியாமலுமாக ஏற்பட்ட குறைகள் எல்லாவற்றிற்கும் பிராயச்சித்தார்த்தமாக செய்வது. பெருமானுக்கு விசேஷமான யாக காரியங்களினாலே பிராயச்சித்தம் செய்வித்து இந்த பவித்திர மாலைன்னு சொல்லக்கூடிய பட்டு நூலாலும் பருத்தியை மஞ்சளிலே தோய்த்தும் நெய்யப்பட்டு அதற்குன்னு விசேஷமாக தயாரிக்கப்பட்ட மாலைகள், அந்த மாலைகளை இறைவனுக்கு சமர்ப்பித்து அந்த ஒவ்வொரு நாளும் யாகத்திலே கொடுக்க வேண்டிய ஆகுதிகள் எல்லாம் கொடுத்து அதிகப்படியான நைவேத்தியம் எல்லாம் பெருமானுக்கு செய்வித்து ஒரு 365 நாட்கள் இத்தனை கால பூஜைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வது. அது விசேஷமாக 3 நாட்கள் செய்வது, ஒரு நாள் கூட செய்கிறாங்க சில இடங்களில், 5 நாட்கள், 7 நாட்கள், 9 நாட்கள்லாம் விசேஷமாக பவித்ரோத்சவம் சொல்லப்பட்டிருக்கு. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆணி, ஆடி, ஆவணி மாதங்களில் தான் செய்கிறாங்க. அப்படி பவித்ரோத்சவம் செய்வது. அதனால தான் சம்பந்தரத்தை கடைசி பாட்டில் வச்சிருப்பார். கடைசி பாட்டில் அதை வைத்திருப்பார். இருஞ்சாக்கியர்கள் சூழ இருந்த நாட்டில் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பா, கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாயின்னு கடைசியில் வச்சிருப்பார். ஏன்னா சுவாமிகள் புரட்டாசியிலிருந்து தொடங்குவார். மட்டிட்ட புன்னை பாட்டில் புரட்டாசியிலிருந்து தொடங்குவார். புரட்டாசியிலேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்து நமக்கு ஒவ்வொன்றா முடித்து பொத்தாப்பு வரைக்கும் வந்துடும். அது வைகாசி மாதத்திலே பொத்தாப்பு திருநாள். அதன் பிறகு நமக்கு ஆனி, ஆடி, ஆவணி 3 மாதங்கள்லேயும் பெருஞ்சாந்தி வைபவங்கள் அந்தந்த கோயிலே ஏதான ஒரு மாதத்திலே 3 நாட்கள் 5 நாட்கள்னு வச்சுப்பாங்க. அதனால சுவாமிகள் கடைசி 3 மாதத்துக்கு பொதுவாக அதை பாடி கொடுத்துரும். ஏன்னா 12 மாதங்களுக்கும் பாடுறாருன்னா பாடியிருப்பது 10 பாட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னா 9 மாதங்களுக்கு தனியாக பாடிட்டு ஏனைய 3 மாதங்களை சேர்த்து ஒரு பாட்டில் பாடிடுவார்.
கடைக்காப்பு 11வது பாட்டு. இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெருஞ்சாந்தி முதலிய வைபவங்கள். நைமித்திக விழாக்கள் இதைத்தான் சொல்லும். நித்தியம் நடைபெறுவது இது வைபோகமாக எப்போதாவது வாரக்கணக்கிலே ஒரு நாள், நட்சத்திரத்திலே ஒரு நாள், அப்படி செய்யக்கூடிய வைபவம். இதெல்லாம் நமக்கு வைபவங்களாக கிடைக்கப்பெறுகிறது.